எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு டிராவல் அண்ட் டூஷன்லேருந்து தனுஷ்வரி அசம்பிள் கொடுத்துருக்காப்புல. அது என்ன அசம்பிள்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லாக் எடுக்கணும். நம்ம அவுட் ரீச் போகிற லாக் எடுக்க போகிறோம். பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம அவுட் ரீச் போகணுன்னே முதல்ல போய் அவுட் ரீச்சாரை மீட் பண்ணணும். அவனும் வழக்கம் போல் ஏன்டா அவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்ட்டு எப்பயும் போல திட்ட ஆரம்பிச்சாப்புல. நாங்களும் வழக்கம் போல் சார் ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, அதுவும் மார்கழி மாதத்தில் குளிர்ற மாதிரி இப்போயும் குளிருது, காலையில் எந்திரிக்க முடியல, எப்படியே எஞ்சி இவங்க லேட் ஆகிடுச்சா இருந்தாலும் அவர் மார்கழியில் குளிர்னு சொல்லுவோம். அவரும் சிரிச்சிட்டாப்புல. அவர் சிரிக்கிற பார்த்து நமங்க சிரிப்பு தெரிச்சு. ஹி 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 ஹி. அப்புறம் நம்ம ஒரு வழி அவரை சமாளிச்சுட்டு அவர் அப்புறம் ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னாரு. யாரும் வெயிட்டாக ஈவெண்ட்டை பண்ணி விட்டுறோம், பண்ணி முடிச்சு விட்றோம் அப்படின்ட்டு நாங்களும் ஏரியாவுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அப்புறம் கருப்பை வேறு அசை போடுவீங்க வெயிட்டா. மறுநாள் சிஆர்ஸ் அவன் வர அவன் அப்பா கூட ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தாப்புல. அப்போ தான் நம்ம பையன் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கல் பண்ணியான். அவனும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவனும் வரும்போது ஃபுட்டு ஸ்நாக்ஸ்லாம் ஈவெண்ட்டுக்கு தேவைன்னு வாங்கிட்டு இருந்தான். இப்போ நானும் ஏரியாவுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஏரியாவுக்கு போயிட்டு ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்க பெரியவங்களாம் உரைச்சிருந்தோம். அவங்களும் வந்தாங்க. அவங்களும் குறைச்சிக்கிட்டு கேரிங் ஆஃப் எல்டர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம டீமில் இருக்க ஒரு பெரியவர் ஒருத்தர் பேசினாப்புல. அப்புறம் அவங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுலோட மெமரிஸில் என்ன நல்ல மெமரிஸ் அப்படின்ட்டு. அப்புறம் அதில் ஒருத்தவங்க நல்லா சொல்கிறவங்களுக்கு பேசு அப்படின்னு நம்ம பெரியவர் வந்து ஒருத்தவங்க நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல தண்ணீர் வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி பேசினாங்க இருந்தாங்க. அவங்களாம் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணோம், ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் ஃபுட்டும் ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கடைசியாக நம்ம பாவா ஆதி ஈவெண்ட்டை விட்டு ரொம்ப முடிச்சோம் அப்படின்ட்டு மூக்குக்கு முன்னாடி ஃபோனை வச்சு எதுக்காக சொல்லிட்டு இருந்தாப்புல. அவ்வளோதான். அங்கேருந்து நாங்களும் அப்படியே ட்ரெயின் ஏறி இங்கே வந்துட்டோம். அவ்வளோதான், இதோட பிளாக் முடிஞ்சு.